ஹாய். ஹாய். நேத்து எவ்வளவு அடிபட்டாலும் எவ்வளவு இது பண்ணாலும் ஒரு பர்சனை வந்து நம்ம அவங்களோட லைஃப்ல வந்து நம்ம அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்களே, அதுக்காக நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லி பேசணும்ல. இனிமே பேசுவியா? பேச மாட்டேன். ஏன்னா எல்லார பத்தியும் முழுசா புரிஞ்சுக்கிட்டு இப்பதான் நமக்கு இது நிறைய விஷயங்கள் நமக்கு கத்து கொடுக்குது. ஒருத்தவங்களை திடீர்னு நம்ம வந்து பாராட்டிடவும் கூடாது, ஒருத்தவங்களை திடீர்னு நம்ம அவங்கள தரக்குறைவா பேசுறவும் கூடாது. ரெண்டுமே நம்ம யோசிச்சு தான் செய்யணும். அதுக்குதான் சொல்லுவாங்க, அந்த ரொம்ப சந்தோஷத்துலயும் ரொம்ப பதட்டத்திலயும் டப்பு டப்புன்னு முடிவு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பாருங்க. அது மாதிரி எனக்கு தெரியாம ஒரு வீடியோவை போட்டோம். ரொம்ப எம்பரேசிங்கா இருக்கு எங்களுக்கு, ஏன்டா போட்டோம்ன்ற மாதிரி. யாருக்காகனா சிவகுமாருக்காக. உடனே முத்துக்குமாருக்கு நினைச்சுக்காதீங்க, அதெல்லாம் கரெக்டா தான் சொல்லியிருக்கோம். சிவகுமார் வந்து பாவம், அவரோட ஃபேமிலிய வந்து எல்லாரும் ஹர்ட் பண்ணிருக்காங்க, அதுல அவர் வந்து ரொம்ப உடஞ்சிருக்காரு. சோ இந்த பிஆர் ஆக்டிவிட்டிஸ்லாம் அவருக்கு எவ்வளவு இது இருக்குன்னு அவருக்கே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நாங்க சொல்லிட்டு இருக்கும் போது அவர் அழகா ஸ்டேட்மெண்ட்ஸ் வைக்கிறாரு. நேத்து நைட்டு பூரா நேத்து நைட்டு ஒரு 11 மணிக்கு வந்து லைவ் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த டைம்ல ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 3:30 மணி 4 மணி வரைக்கும் இதெல்லாம் உட்காந்து நாங்க பார்த்தோம். கண்ணெல்லாம் பொங்கி போய் கிடக்கு. 4 மணி வரைக்கும் உட்கார்ந்து அந்த மனுஷன் ஜாக்லின போட்டு அடி 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 நடிச்சாரு. பேசுறவரு நேர்ல பேசலாம்ல. இல்ல நேர்ல பேசிட்டாராம், ஒண்ணுமே பேச மாட்டாரு நேர்ல. இல்ல நான் வந்து கேக்குறேன், இல்ல சிவகுமார் சார் ஒரு நெகட்டிவ் பிஆருக்கான பலியாடா ஆகி உங்க ஃபேமிலி நிக்கும் போது அதே நெகட்டிவ் பிஆர் எடுத்துட்டு போய் உள்ள பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, இதுக்கு உங்களுக்கு உங்க ஃபேமிலி யாரும் காரித்து போக மாட்டாங்களா? நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன், உங்க ஃபேமிலியை ஏன் சொல்லணும்? அவங்க எல்லாம் இதுல யாரும் இன்வால்வ் கிடையாது. முழுக்க முழுக்க இது உங்க தப்பு மட்டும்தான். ஒரு நெகட்டிவ் பிஆரால உங்களோட ஃபேமிலி அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்றவரு அதே நெகட்டிவ் பிஆருக்கு ஒத்து ஊதிக்கிட்டு தானே அங்க வந்து பேசிட்டு இருக்கீங்க. ஏன்னா இது கால்ல சரண்டர் ஆயிட்டாரு, கால்ல விழுந்து, அவ்வளவுதான். ஏங்க உங்களுக்கு முத்துக்குமரனை புடிச்ச முத்துக்குமரனை புகழ்ந்து பேசுங்க. ஜாக்லின் விட்டு லைன், ஜாக்லின் நான் சாவணும்னு நினைக்கிறான். நான் செத்தா கூட அவளுக்கு ஒண்ணும் பரவாயில்ல, கவலை இல்ல, நான் செத்தாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறேன். என்ன வார்த்தைங்க அது? அப்படி யாருங்க உங்களை கொலை முயற்சி பண்ணா? சீரியஸா ஒண்ணுமே புரியவே இல்லையே. நேத்து நைட்டு உட்கார்ந்து முதல்ல ரவீந்தர் அவருக்கு எபிசோட்லயே வந்துருச்சு, அது நீங்க பாத்திருப்பீங்க. நீங்க அதாவது ஒரு அஜித் குமார் சாரோட ரோல்ல இருந்து வெளியே வரல போல இருக்கு, அதே மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காரு. நீங்க ஜாக்லின்காக பேசுனீங்க, ஆனா ஜாக்லின் உங்களையே கீழே போட்டு தள்ளிட்டாங்களே. நீங்க என்ன சார், நீங்க வந்து அஜித் சார் வந்து அப்படியே மாறிட்டேன். ஜாக்லின்காக இவர் பேசினாருன்னா எதுக்காக? எங்கங்க பேசினாரு? முத நாள் பேசினாரு, எல்லார பத்தியும் தான் சொன்னாரு. அதோட அவர் எங்கங்க பேசினாரு ஜாக்லினை பத்தி? இல்ல இல்ல இவரு இந்த வீட்டுல தான் இருக்காரா? நான் என்ன நினைக்கிறேன், நான் முதல்ல என்ன சொல்றேன், ரவின்றவரு தன்னோட புகழ் பாடுறதுக்காகத்தான் உள்ளவே வந்திருக்காரு. ஆமா, இந்த யூனிவர்ஸே நான் தான் கிரியேட் பண்ணிருக்கேன், இதுல வின்னரை நான் தான் முடிவு பண்ணுவேன். இமோஷனல் ஏகாம்பரம் கேரக்டர் எடுத்துட்டு போய் அப்படியே அவருக்கு வைங்க. அதாவது சொல்லல சப்பி போட்ட சப்கான்சியஸ் மெமரி பவர், அதேதான் அவரு என்ன நினைச்சிட்டு இருக்காரு. இப்ப கூட சொல்லிட்டு போன சீசன்ல இந்த பல சீசனாவே அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் பிக் பாஸே பண்றாரு. இத வந்து அவரு நிறைய வாட்டி சொல்லுவாரு, இங்கேயுமே சொல்றாரு. இவரு போட்டு உடைச்சதுலதான் இப்ப 2 பேரும் வெளியே போனாங்க. ஆமா, அருணும் தீபக்கும் வந்து எவிக்ட் ஆகி வெளியில போனாங்க. அதாவது மக்கள்னு வந்து இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காரு. ஏன்னா அவரு என்ன சொல்றாரோ அததான் நம்ம கேக்குறோமா. இவரை நம்ம மனுஷனாவே இது ஒரு என்ன சொல்றது, மனுஷனாதான் நம்ம மதிக்கிறதால இவர் என்ன சொல்றாரோ கேட்கதான் முடியும். நீங்க கடவுள் இல்லங்க, அவர் நிறுத்துங்களான்ற மாதிரி யாராவது அவர்கிட்ட சொல்லுங்க சார். நீங்களும் மனுஷன் தான் சார், உங்களுக்கு வந்து சப்கான்சியஸ் மெமரி பவரும் என்ன பண்ணல சூப்பர் நேச்சுரல் பவர்ஸோ வச்சு பிக் பாஸ் காலி பண்ணிட்டுங்க. என்ன நினைச்சிட்டு இருக்காரு, ஜண்டா அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்காரா? நான் சீரியஸா சொல்றேன், அவரு தன்னை மனுஷன் அப்படின்னு நினைக்கிறதுக்கு மேல போயிட்டாரு. தான் கடவுள், தீர்க்க தரிசி, நம்ம எதை சொல்றோமோ அதுதான் நடக்கும். நம்ம ஒருத்தரை பிரேக் பண்ணா அவங்க பிரேக் ஆயிடுவாங்க, ஒருத்தரை நிக்கணும்னு நினைச்சா நிக்க வச்சிருவாங்க. நான் அதுவும் அவர் வந்து இந்த ஏத்தி இறக்கி பேசுறதுல எல்லாம் இந்த மாடுலேஷன் எல்லாம் பயங்கரமா கொடுப்பாரு. நான் சொல்றேன் அடிச்சு போட்டு போயிட்டாரு விஜய் சேதுபதி. ஒரே ஒரு வசனம் தான், தண்ணி குடிங்க அப்படின்னு பாருங்க, அதுலயே நீங்க முஞ்சி போச்சு கதையே. இல்ல அவரு வந்து ஒவ்வொருத்தர் பேசும்போது நான் ஒரு சில இடத்துல நான் அவங்கள வந்து ஆக்சுவலா நான் எப்படி முத்துக்குமரா நக்கு பிராண்ட் நான்டா அப்படின்னு பாருங்க. அது வந்து அது ஒரு டோன். அப்புறம் ஜாக்லின், அதாவது ஜாக்லின் நீ எல்லாம் ஒரு தங்கப்பிள்ள, அதாவது அப்படியே சட்டிலா பேசிட்டு போறாராம். வெளில இருக்கிற விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன். சௌந்தர்யா கிட்ட பேசும்போது, சௌந்தர்யா நீ ஒண்ணு பண்ற பாரு, அது ரொம்ப கேவலமா இருக்கு,
இப்படி ஒரு டோன் ரொம்ப நல்லா இருக்கு அப்படி. அது மனசுக்குள்ள இல்ல இவருக்கு ஆக்சுவலா வந்து எப்படின்னா தான் வந்து ஒரு யூனிவர்ஸ கிரியேட் பண்ணி அந்த யூனிவர்ஸ்ல வந்து எல்லாரும் இவங்க சொன்னதெல்லாம் வந்து ஷேக்ஸ்பியர் சொல்லுவார்ல, இந்த உலகம் ஒரு நாடக மேடை, உலகம் ஒரு நாடக மேடை, நம்மளும் நடிகன் தான் சொன்னாரு. அவர் வந்து என்ன சொன்னாரு, நீ பிக் பாஸ் ஒரு நாடக மேடை, அதுல நீங்களாம் வந்து த்ரெட் இவர்தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு மாதிரி. அதுல சிவகுமார் அவரையே வந்து இது பண்ணி ஒரு விஷயத்த சொன்னாரு பாருங்க, ஜாக்கலின் ஜாக்கலின் ஜாக் 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 ஜாக். சிவகுமார் வாயில இருந்து ஜாக் ஒரு 60-70 இன்னும் 108 தடவை சொல்லி இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ புண்ணியம் வந்துரும் போல இருக்குது அவருக்கு. அந்த அளவுக்கு பவித்ரா கிட்ட வந்து பவித்ரா வந்து இவரை கண்டுக்கவே இல்ல. பவித்ரா இவரா போய் நீ வந்து இண்டிவிஜுவல் பிளேயர், நீ வந்து சௌந்தர்யாட்ட போயிட்டு நீ வந்து கோவா கேங்னு ஒரு கேங்ல இருந்த, அப்போ உனக்கு ஏதோ தப்பு நடக்குதுன்னு மனசுல தெரிஞ்சது. தெரிஞ்ச என்ன பண்ணிட்ட, உடனே அந்த இடத்துல இருந்து விட்டு வெளியில வந்துட்ட. வெளியில வந்த உடனே உன்னோட இண்டிவிஜுவல் பிளே. ஆனா நான் சொல்றேன், இவங்க எல்லாம் யாருமே உனக்கு தேவை கிடையாது. நீதான் உண்மையான இண்டிவிஜுவல் பிளேயர். இந்த எல்லா இதுலயுமே வந்து சௌந்தர்யா வந்து ஜாக்லினுக்காக பேசுவாங்க அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அதுக்கப்புறமா தான் தோணுச்சு, சௌந்தர்யா ஜாக்லினை எதிர்த்து தப்பான எந்த விஷயத்தையும் சொல்லாம இருந்ததே வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் தான். ஏன்னா அவங்க வந்து பின்னாடி போய் இல்ல அவ வந்து கரெக்ட் தான் நீங்க எல்லாம் சொல்றது, அவ ஒரு தப்பான அப்படின்னு கூட இவங்க சொன்னாலும் சொல்லலாம். ஆனா அந்த இடத்துல அவங்க சொல்லாம எதுவுமே அவங்க கமெண்டே பண்ணல, எந்த விஷயத்தையுமே ஒரு பெருசா இது பண்ணாம. ஆனா சிவகுமார் தேங்க்யூ சோ மச். எவ்வளவு ஒரு டிஆர்பி எகிரி கொடுத்துருக்கீங்க தெரியுமா, அந்த பொண்ணுக்கான மைலேஜ ஜாஸ்தியாக்கி விட்டுருக்கீங்க. இவ்வளவு நாள் அந்த பொண்ணு பட்ட கஷ்டத்துக்கு எல்லாரும் இதே மாதிரி எல்லாரும் வந்து அட்டாக் அட்டாக் அட்டாக்னு பண்ணா நேச்சுரலா அவங்க ரொம்ப பெரிய பொசிஷனுக்கு வருவாங்க. அதே சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஜாக்லின் வந்து நான் சொன்னதுனாலதான் அடுத்த ரவிக்கு அடுத்த பொசிஷன் இப்போ அவரு. ஆமா, இப்போ சிவகுமார் வந்து ரவீந்தர்கிட்ட பேசி, அப்புறம் இவரு முத்துக்குமரன் பேசி, முத்துக்குமரன் கிட்ட இருந்து பவித்ராக்கு இது சௌந்தர்யாக்கு தாவிட்டு மறுபடியும் முத்துக்குமரன் கிட்டே வந்தாரு. இதுல இன்னொன்னு முத்துக்குமரன் சொல்றத நான் சொல்றேன், அங்க உட்காந்து நீங்க ஒரு லைன் விட்டீங்க பாருங்க, அதுவே ஒரு அசிங்கமான லைன். என்ன என் பின்னாடியே உட்காந்துட்டு தொத்திக்கிட்டே வந்துட்டு இருந்தாலும் நான் என்னெல்லாம் பேச தெரிஞ்சதுக்கு. அதுக்கு வந்து சொல்றாரு, நான் வந்து ரவீந்தர்ன்றவரு என்கிட்ட கேள்வி கேட்டாருன்னு இவளுக்கு எப்படி தெரியும், அவர் கேட்ட அப்புறமா வந்துட்டு நான் ரயான் கிட்ட பேசுற மாதிரி அவர் பேசலன்றதான் நான் மீன் பண்ணேன். எதுக்கு வளர்ற, எதுக்கு மாத்தி மாத்தி பேசுற ஜாக் அப்படின்றாரு. அவங்க வளரவும் இல்ல, மாத்தி மாத்தி பேசல. நீங்க இருக்கீங்க பாருங்க, ரவீந்திர காப்பாத்தணும்ன்றதுக்காக நீங்க மாத்தி பேசி அதை சமாளிக்கிறதுக்கு அவரு பேசுனதுல நீங்க எல்லாரும் என்னமோ ஜாக்லின் தப்புன்ற மாதிரி மாத்திட்டீங்க. நான் ஒரு விஷயம் சொல்றேன், ஜாக்லின் தப்பாவே நீங்க நினைச்சுக்கோங்க. விஜய் சேதுபதி சார் என்ன பைத்தியக்காரரா, எதுக்கு சம்பந்தமே இல்லாம ஒருத்தரை கூப்பிட்டு இங்க இத்தனை பேருக்கு வந்திருக்காங்க, எதுக்கு வந்து ரவீந்திர கேட்டாரு அவரு? அப்படியே ஜாக்லின் சொல்றது அப்படியே நம்பி அப்பாமா ஜாக் வந்து உண்மை விளம்பி அவ சொன்னா கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு அவர் சொல்ல மாட்டாரு. என்னைக்குமே ஜாக்லினுக்கு சப்போர்ட்டே கிடையாது விஜய் சேதுபதி சார் இருந்து. இந்த விஷயத்துக்கு இல்லாம இருந்தா ஜாக்லினுக்கு சப்போர்ட் பண்ற ஆள் ஒன்னும் அவர் கிடையாது போயிருப்பாரு. ஓ அப்படி சொன்னீங்களாமா, அப்படிலாம் நடந்த மாதிரி தெரியலையம்மா. இது உங்களுக்கு எப்ப பாரு நீங்க ஒண்ணு சொல்லிட்டே இருப்பீங்கல்ல முத்துக்குமரன், சேதண்ண என்ன சொன்னார் தெரியுமா, சேதண்ண என்ன சொன்னார் தெரியுமா, சேதண்ண என்ன சொன்னாருன்றது தப்புன்றத இப்ப நீங்க பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வந்து பிக் பாஸ் தப்பு, உங்களுக்கு வந்து சேதண்ணன் தப்பு. உள்ள வந்து பிஆர் பண்ணிட்டு இருக்காருல்ல, அவர் பிஆர் இல்ல ஃபேட்மேன் வந்து இவ்வளவு நாள் இவருக்காக பேசினார்னு தெரிஞ்சிருந்தா உடனே ஸ்டாப் பண்ணிட்டு இருப்பாராம். அது அன்எத்திக்கல் அது இல்ல சார். நீங்க எந்த உலகத்துல இருந்தீங்க சார், நீங்க பிக் பாஸ் ஷோலயே இல்லையோ? அவரு இவ்வளவு அவர் எதிரில நல்லா அந்த பீன் பேக் போட்டுக்கிட்டு ஒண்ணுமே இல்ல. அன்னைக்கு அந்த இது என்னது அந்த டான்ஸ் மாரத்தான் நடந்துச்சு, அங்க எல்லாம் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கப்போ தீபக் அங்க உட்கார வச்சு நீங்களும் அங்கேயேதான் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க பீன் பேக்ல. இவருக்கு விஷாலுக்கு முன்னாடி அதே பீன் பேக்ல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. அங்க உட்கார்ந்து ஜாக்லினையும் சௌந்தர்யாவையும் போட்டு அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. தீபக் எல்லாம் வந்துட்டு நீங்க ஏன் எக்ஸ்போஸ் பண்ண மாட்டீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. அப்ப தீபக் உங்க கண்ணு முன்னாடியே தான் கேட்டாரு, நீங்க முத்துக்குமரனுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணிட்டு மத்தவங்க எல்லாரையும் டவுன் பண்ண பாக்குறீங்க, இதெல்லாம் எங்களுக்கு எல்லாம் எங்க கிட்ட எல்லாம் அதெல்லாம் பலிக்காதுன்னு சொல்லி பேசின போலாம் உங்களுக்கு காதுல ஏறலையா? எல்லா விஷயத்தையும் இப்படி 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 கற்பூர மாதிரி பத்திக்கிற முத்துக்குமரனோட பிரெயின் அந்த இடத்துல ஆஃப் ஆயிடுச்சா? புரியல, அது எங்களுக்கு புரியல. 98 டேஸா நான் போட்ட உழைப்பெல்லாம் அவர் வந்து வீணடிக்கிற மாதிரி இருக்குதுன்னு அவர் சொல்றாரு. இங்க எல்லாரும் யாரும் சொன்னாங்களே, சிவகுமார் சொன்னாரு, நீங்க ஜெயக்கலின்காக பேசுறீங்க, ஜெயக்கலின் அப்படியே பல்டிச்சார், முத்துக்குமரனுக்காக தான் அவர் உயிரே கொடுத்தாங்க பேசிட்டு இருக்காரு. முத்துக்குமரனே நான் 98 நாள் வேலை பார்த்துருக்கிறேனே, எல்லாத்தையும் காலி பண்ணிட்டீங்க அந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு. அப்ப சிவகுமார் இதையும் நீங்க தான் கேட்டுட்டு இருக்கீங்க. சிவகுமார் வாக்கிங் போயிட்டு இவங்க 2 பேர் தான் பேசிட்டு இருக்காங்க.
அதாவது சிவகுமார் காதுல பாதி விழும் பாதி விழாது போல இருக்கு. அப்படியே விழுந்தாலும் அவரு he chose to ignore those things. அவ்வளவுதான். நல்லா இருக்கு சிவகுமார், ரொம்ப சூப்பர். உங்களோட ஆக்டிங்க வந்து நாங்க பாராட்டிட்டு இருந்த நேரத்துல உங்களோட என்ன சொல்றது இப்படி ஒரு வன்மம் சைட வந்து நாங்க என்ன சொல்றது இல்ல அத்தனையும் நடிப்பான்ற மாதிரி. ஆமா, அது அத்தனையும் நடிப்பு. ஏன்னா வந்து ஜாக்லின் கிட்ட போயிட்டு எப்பயுமே உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நீங்க ஜாக்லின் கிட்ட தான் போயிருக்கீங்க. ஆமா, ஏன்னா ஒண்ணுனா நீ கிள்ளி அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது அவங்களோட இது கண்ணத்தை யாருன்னா கிள்னா. ஆனா நீங்க போயிட்டு கிள்ளி இருக்கீங்க. அந்த பொண்ணு எந்த ஒரு வார்த்தையும் சொன்னதே இல்ல, கம்முனுக்கு வந்து கேட்டு இருந்திருக்கு. ஒரு தடவை நீங்க ரொம்ப டவுனா இருந்தீங்க, தீபக் உங்களை வந்து விட்டுட்டோமே. உங்களுக்கு தான் தீபக்கு பிடிக்கவே பிடிக்காதேங்க. எல்லா இடத்துலயும் போய் என்ன சொல்லிட்டு இருந்தீங்க, அவர் என்கிட்ட எவ்வளவு ஹார்ஷா நடந்துகிட்டாரு தெரியுமா, அந்த வாட்ச்மேனா நான் இருந்தப்போ என்கிட்ட எவ்வளவு கேவலமா என்ன ஏதோ அன்டச்சபிள் மாதிரி ட்ரீட் பண்ணாரு தெரியுமா. தீபக் அவர் என்ன வந்து அன்னைக்கு உட்கார்ந்து எப்படி பேசினாரு தெரியுமா. அவர் முத்துக்குமரன் அப்படி கேள்வி கேட்க மாட்டாரு. எனக்காக யாருமே நிக்கல, எல்லாருக்காகவும் வந்து பேசுற தீபக் என்ன பார்த்து இலக்காரமா பேசினாரு. அந்த இடத்துல நீங்க அழுதப்போ வந்து ஜாக்லின் கிளிக்கோ அப்படின்னு அவர் உட்கார்ந்து கிளிட்டு இருந்தாரு. அந்த தீபக் தான் இவரெல்லாம் ரெப்ரசென்ட் பண்ணி உள்ள இருந்தாராமா. சிவகுமார் ஓகே, நீங்க வந்து யாரோ ஒருத்தருக்காக பயங்கரமா பேசி நீங்க தான் சொல்லிட்டீங்களே, அந்த ஷோலே தான் சொல்லிருக்காரு, நம்ம ஒருத்தவங்களை ரொம்ப வந்து சப்போர்ட் பண்ணி பேசணும்னா அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் நம்மள தூக்கி விட்டுருவாங்கல்ல, நம்மளுக்கு அந்த லவ் கிடைச்சிரும்ல, நம்மள எங்கேயோ கூட்டு போய் விட்டுருவாங்கல்ல, நம்ம மேல வந்துருவோம்ல, அப்ப அந்த பர்சனுக்கு நல்லா பேசினா நம்மளுக்கு நிறைய இருக்கும்ல, திருப்பி அந்த ஷோலே அவர் கேட்டாரு. சோ நீங்க வந்து வெளியில மக்கள் வந்து அதையும் வந்து குறிப்பிட்ட ஒரு பர்சன் முத்துக்குமரனோட ஃபேன்ஸோ இல்ல பிஆரோ இல்ல யாரோ அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு ரெகக்னிஷன் வேணும்ன்றதுக்காக பண்ணிட்டு இருக்கீங்கன்றதெல்லாம் ஓகே, கரெக்ட் தான். ஏன்னா நீங்க அடிபட்டிருக்கீங்க அவங்களால, அதனால உங்களுக்கு அவங்களுக்கு. ஆனா இன்னொரு பொண்ணு நான் சாவணும்னு, நான் செத்தா கூட அவளுக்கு பரவாயில்லன்ற வார்த்தையெல்லாம் நீங்க வைக்கிறீங்களே, அந்த பொண்ணு நிஜமா உங்களுக்கு எந்த துரோகமும் பண்ணது சொல்றாரு. எனக்கு ஃப்ரெண்டு தான் ஜாக்லின் தான், ஆனா நான் உண்மையதான் சொல்லுவேன். நீங்க எந்த அவங்கள தவிர்த்து மத்தவங்க எல்லாரும் டாப் 5ல போணுமா. அதாவது ஒரு பொண்ணு கேவலமா பேசி அத 98வது நாள் ஃபுல்லா அத வந்து அந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அங்க நிக்கக்கூடிய விஷால் அவர் வந்து தகுதியானவராம். பவித்ரா கூட விடுங்களேன், ஒண்ணுமே தப்பில்ல. உங்களையே அட்டாக் பண்ணி உங்களை வந்து பேஷ் பண்ணி உங்க குடும்பத்தை அங்க உட்காந்து நீங்க இமோஷனலா பேசுனீங்க, உங்க குடும்பத்தை அட்டாக் பண்ணி உங்க குடும்பத்தை பத்தி பேசியிருக்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் பேசுறதுக்கு அவருக்கான ஃபேன்ஸ் கிட்ட இருந்து தான் உங்களுக்கு இந்த ரெகக்னிஷன் கிடைக்கணும்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா பயப்படுறாரு. அந்த மாதிரி பர்சனோட அந்த அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஹேட் கொடுத்த பர்சனாலிட்டிஸ் கிட்ட இருந்து உங்களுக்கு லவ் வரணும், உங்களுக்கு வந்து அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னு நீங்க ஏங்கிட்டு இருக்கிறதுன்றது வந்து இவ்வளவு நாள் நீங்க பட்ட கஷ்டத்தையே இன்வாலிடேட் பண்ணுது. உங்க பொண்டாட்டியையும் உங்க புள்ளையையும் வந்து அசிங்கமா பேசின கும்பல் கிட்ட இருந்து உங்களுக்கு நல்ல பேர் வேணுமா? சரி, அவ்வளவுதான். இததான் நாங்க சொல்லணும்னு நினைச்சோம். அதே மாதிரி முத்துக்குமரன் அங்க உட்கார்ந்துகிட்டு மாத்தி பேசிட்டு இருக்காரு. அவருக்கு வேலையே அதுதான் வச்சுக்கோங்களேன். அவர் எப்ப பாரு இதான் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஆனா ஒரு இடத்துல ஜாக்லின் வந்து சுனிதா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சுனிதா சொன்னாங்க, எனக்கு எல்லா வாட்டும் ஜாக் வரக்கூடாது, ஓகேவா, ஜாக் வந்து வரக்கூடாது அப்படின்னாங்க. அதுக்கப்புறமா இல்ல நீ என்னடா நானும் பாத்துட்டே இருக்கேன், மக்கள் 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 சொல்றேன், உன் வாயில மக்கள் தவிர வேற எதுவும், மக்களை தவிர வேற என்னங்க நமக்கு. நீ காலைல உட்காந்து ஓட்டு கேட்டு இருந்தாரு, எனக்கு நான் வந்து ஏழை எளிய மனிதன், எங்க அந்தோ வந்திருக்கேன், எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்ட்டு. இங்க யாரும் எங்க கமெண்ட் செக்ஷன்ல கூட வந்துட்டு நீங்க எல்லாம் எலைட் பீப்புளா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு இப்படி உட்காந்து பேசிட்டு இருக்கணும்னு அவசியமே கிடையாதுங்க. எலைட் பீப்புள் யார் தெரியுமா? பெரிய மியூசிக் டைரக்டர், பெரிய ப்ரொடியூசர், அவங்க எல்லாம் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சேனல்லாம் போய் பாருங்களேன் எவ்வளவு பேர் வந்து பாக்குறாங்கன்ட்டு. அவங்கதான் எலைட் பீப்புள். ஒரு மியூசிக் டைரக்டர் தான் ஜேம்ஸ் வசந்தன் சார், அவ்வளவு பெரிய ஆளு உட்காந்து ரிவ்யூ பண்றாரு, அவரு எலைட் பர்சன். ரவீந்தர் சார் அவர் ப்ரொடியூசரா, அவரு எலைட் பர்சன். நாங்க 2 பேரும், நான் ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு டீச்சரு, இவங்க ஒரு டீச்சரு, நாங்க தான் எலைட் பீப்புள் அங்க உங்களுக்கு. சரி, அப்படி நினைச்சுக்கிட்டோம் என்ன இப்போ, அத நம்ம ஏன் அவங்க இது பண்ணுவானே அவங்க மனசு. அதுக்கப்புறமா இன்னைக்கு காலையில இந்த ரீப்ளேஸ்மெண்ட் இல்ல அப்படின்றத வந்துட்டு தெரிவிச்சிட்டாரு பிக் பாஸ். ஏன்னா வந்து அந்த வந்த சேலஞ்சிங் 8ஆல இருக்கிற 6 மெம்பர்ஸ வந்து உடைக்க முடியல, அதனால அதுக்கும் ரவீந்தர் வந்து சொல்றாரு, நான் பேசாமதான் தீபக்கும் அருணும் வெளில போயிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஓட்டு பேங்க் நீங்க பேசுறதுனால வந்துராது சார். நீங்க ஒரு சின்ன ஒரு துளி, அது ஒரு மக்கள் ரொம்ப பெரு வெள்ளம்.
உங்களோட நீங்க சொல்றது எல்லாத்தையுமே இன்ஃப்ளூயன்ஸ் லைட்டா பண்ணலாமே தவிர்த்து டோட்டலா ஒரு ஓட்டிங் பேங்கே அஃபெக்ட் எல்லாம் பண்ண முடியாது. 20% இருக்கிறத வேணா ஒரு 2% 3% நீங்க இன்க்ரீஸ் பண்ணலாம் இல்ல டிக்ரீஸ் பண்ணலாம். அது உள்ள போய் நாங்க பேசின வீடியோ இப்போ வந்து இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் அது இது எங்கெங்கயோ பரவி இருக்கு. யாருமே எங்களுக்கு கிரெடிட் கூட கொடுக்கல. எங்களுக்கு அப்படி ஒன்னும் வந்து சப்ஸ்கிரைபர்ஸும் வந்து வந்துடல, இல்ல எங்களுக்கு வியூஸ் எல்லாம் போகல. பட் அந்த வீடியோ எப்படியோ ரீச் ஆயிடுச்சு, எங்க சேனல் பேர்லாம் கட் ஆயிடுச்சு. சோ அந்த இதுல எல்லாம் நீங்க போய் பார்க்கும்போது நாங்க சொன்னதை வச்சு யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் ஆகலையே. எங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க வாய்ஸ் அவுட் பண்ணிட்டீங்க, இவ்வளவுதான் சொல்லுவாங்க. பிடிச்சவங்க கேட்பாங்க, பிடிக்காதவங்க போயிடுவாங்க. அவங்களுக்கு ஏதோ சுயநலமா ஏதோ தேவைப்படுறவங்க அசிங்க அசிங்கமா கமெண்ட் பண்ணுவாங்க. பாராட்டணும்னு நினைக்கிறவங்க பாராட்டுவாங்க. உண்மை அதுதான். எல்லாருமே நல்ல மனுஷங்க தாங்க. அந்த வேற ஒரு எக்ஸ்ட்ரா ஒண்ணு உள்ள வந்து நுழையும் போது அவங்க வந்து நம்ம தப்பானவங்களா தெரியுறாங்க. எல்லாமே கமெண்ட் போடுற அத்தனை பேரும் நல்லவங்க தான் எங்களை பொறுத்த மட்டும். ஏதோ குடும்ப சூழ்நிலை இல்ல உங்களோட சக்தி உங்களை தப்பு பண்ண வைக்குது. உங்களுக்கு ஒரு சூழ்நிலை, உங்களோட லைஃப்ல இருக்கிற ஒரு சூழ்நிலை, உங்களுக்கு வந்து உங்க பர்சனல் லைஃப்ல நீங்க கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கிற ஒரு கஷ்டத்தினால பண இதுன்றதுனாலயோ இல்ல உங்களுக்கு யாரோ ஒருத்தரை திட்டணும், அந்த திட்டணும்ன்ற பர்சன் வந்து உங்களுக்கு ரொம்ப க்ளோஸா அவங்கள திட்டா உங்களுக்கு வந்து கெட்ட பேர் வந்துரும்ன்றதுனால சரி அந்த அவங்கள மாதிரி இன்னொருத்தரை நினைச்சுக்கிறேன் அப்படின்னு வந்து இன்னொருத்தர வந்து திட்டுறதோ, இது எல்லாருமே உங்களுக்கு மனதளவுல வந்து பிரச்சனையோ இல்ல ஏதோ உங்களுக்கு இருக்கிறதுனால பாதிப்புனால பண்றீங்க. அதனால எங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. சத்தியமா எங்களுக்கு யார் மேலேயும் எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியும் எங்களுக்கு எந்த ஒரு மன வருத்தமும் கிடையாது. ஆனா நம்ம டைப் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 1000 தடவை யோசிச்சு. ஏன் தெரியுமா, நீங்க எல்லாம் பேசுறீங்கல்ல இந்த மாதிரி அசிங்கமான வார்த்தை, சபை நாகரிகம் தெரியாத உங்களுக்கு நீங்க அதை பேசும்போது நாங்க ஒண்ணும் இங்க தப்பு பண்ணிட்டு உட்கார்ல. நிஜமா தப்பு பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு ஒவ்வொரு இடத்துல இருக்கிறவங்க எல்லாரும் இருக்கும்போது அவங்க எல்லாம் வந்துதான் கஷ்டப்படணுமே தவிர்த்து, தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் கஷ்டப்படணுமே தவிர்த்து பண்ணாதவங்க எதுக்கு கஷ்டப்படணும்? எந்த ஒரு சம்பந்தமுமே இல்ல. அங்க வந்து என்ன உள்ள நடக்குதோ அத நாங்க சொல்றோம். இதுக்கு வெளியில நீங்க பண்ற ரியாக்ட் பண்ற போது நாங்க இப்பவும் சொல்றோம். அங்க இருக்கிற முத்துக்குமரனையும் நாங்க தப்பா சொல்லல, சௌந்தர்யாவையும் தப்பா. அவங்க கேம் ஆடுறாங்க, அந்த கேம்ல ஜெயிக்கிறது தோக்குறது எல்லாம் அவங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு தான் காசு. நீங்க பேசி காயப்படுத்துறீங்க, அவங்களோட சார்பா காயப்படுத்துறதா நினைச்சிட்டு இருக்கீங்க. பட் அது எங்களுக்கு ஒரு பூஸ்டா தான் இருக்குன்றவர் யாருன்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? எங்களுக்கு தெரியாது. எங்களை அவங்களுக்கு எப்படி தெரியும்? யாருக்கும் தெரியாது. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியமும் கிடையாது. இன்னைக்கு கூட சுனிதா உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்க. இப்போ லைவ்ல நடந்து அழுகுறாங்க. எந்த மொழியும் தெரியாம 13 இயர்ஸ் வந்து இந்த தமிழ்நாட்டுல உட்கார்ந்து நான் வந்து வாங்கியிருக்கேன். எனக்கு என்னோட அம்மா அப்பாக்குலாம் தமிழ் தெரியாது, அதனால அவங்களால எனக்கு ஓட்டு போட முடியாது. ஓட்டு போறதுக்கு தமிழ் தெரியணும்னு அவசியம் இல்லங்க. நான் ஒண்ணு சொல்றேன், தமிழ் தெரிஞ்ச ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க உங்களுக்கு பிடிச்சா அவங்க உங்களுக்கு வந்து ஓட்டு போடுவாங்க. அம்மா அப்பா ஓட்டு போட்டு தான் நீங்க ஜெயிப்பீங்களா எல்லாரும்? என்னங்க இது கேள்வி? அதுவே ஒரு தப்பான ஒரு ஆப்ஷன். இல்ல நீங்க சொல்றீங்களே எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இல்லன்னு, விஜய் டிவியோட ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் வேணுமாங்க? எனக்கு இது சுத்தமா புரியவே மாட்டேங்குது. நீங்க எந்த ஷோக்குள்ள வந்திருக்கீங்களோ அதோட சேனலுக்கே நீங்க அவ்வளவு இந்த விஜய் டிவில ஒரு சின்ன ஒரு சீன் வந்துட மாட்டோமான்னு ஏங்குறவங்க எல்லாம் எவ்வளவு பேர் இருக்காங்க. நீங்க மொழியே தெரியாம நான் 13 வருஷமா இங்க இருக்கேன்றீங்க. 13 வருஷமா நீங்க இங்க இருக்கீங்கல்ல, இருந்ததுனால எவ்வளவு கெயின் அடைஞ்சிருக்கீங்க. ஆமா, அசால்ட்டா சொல்லிட்டு போயிடுறீங்க. எங்க அம்மா அப்பா எனக்கு ஓட்டு போட மாட்டாங்க, என் தங்கச்சி எனக்கு தமிழ் தெரியாது ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தங்கச்சி ஓட்டு போட்டு தம்பி ஓட்டு போட்டு அம்மா அப்பா ஓட்டு போட்டு தான் எல்லாரும் ஜெயிக்கிறாங்களா? அப்படி கிடையாது. ஏங்க நீங்க வெளியில இருக்கவங்க உங்களுக்கு அங்கீகாரம் மொழியே தெரியாம 3ன்ற படத்துல நடிச்சிட்டீங்க. கிட்டத்தட்ட நீங்க வந்து அந்த ஃபீமேல் லீடோட ஃப்ரெண்டு, பயங்கரமான ரோல். சிவகார்த்திகேயன் சாரும் அதே மாதிரி ரோல் தான். உங்களுக்கு ஈக்குவலண்டான ரோல். அவரு அங்க இருந்து மேல வந்தது அவரு வேற கதை. பட் உங்க 2 பேருக்கும் சான்ஸோ இல்ல ஸ்கிரீன் ஸ்பேஸோ ஒரே அளவுக்கு தான் கிடைச்சது. நீங்க அவருக்கு பேராதான் அந்த ஃபுல் படத்துல வராங்க. கண்டிப்பா. அதாவது எல்லாருக்கும் ஒரு தலை எழுத்துன்னு ஒண்ணு இருக்குங்க. அதுதான் நம்மள டிசைட் பண்ண. நம்ம அவங்கள பார்த்து பொறாமப்பட்டோம், இவங்கள பார்த்து பொறாமப்பட்டோம். நீங்க ஜாக்லினை விட வே பிஃபோர் நீங்க அந்த 3 படத்துல வந்தீங்க. அதுக்கப்புறமா ஜாக்லின் அவங்களோட ஸ்கிரீன் ஸ்பேஸ் எடுத்துக்கிறது அந்த கோலமா. நீங்க வந்து எதுக்காக ஜாக்லின் மேல கோவப்படுறீங்கன்றதே தெரியலையே. 13 வருஷம் இங்க இருக்கிறேன்றீங்க, உங்களுக்கு ஏன் அவங்க மேல கோவம் வருது? அதுக்கான ஒரு சின்ன வேலிட் ரீசன் கூட நீங்க கொடுக்கல. கேட்டா அவங்க ஃப்ரெண்ட்ஸ மாத்திக்கிட்டே இருக்காங்க. நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க வந்த நாள் அவங்க என்டர் ஆனாங்கல்ல, என்டர் ஆனதுல இருந்து நீங்க அன்ஷிதா கூட தான் கூட வந்தீங்க உள்ள. ஆமா, அன்ஷிதா, ஆனந்தி, அப்புறம் பவித்ரா, தர்ஷிகா இவங்க எல்லாரும் கூட உட்கார்ந்து நீங்க பேசுறது ஒண்ணுதான். ஜாக்லின் கெட்டவ. ஜாக்லின் எப்போ ஜஸ்ட் என்டர்ட் எல்லார்கிட்டயும் ஹாய் 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 சொல்லும் போதே, அது எப்படி ஒருத்தவங்க கூட பழக்கமே இல்லாம நீங்க எடுத்தோன்னு ஒருத்தவங்க பத்தி ஜட்ஜ் பண்றீங்க? தீபக் சார் வந்துட்டு நீங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்க உங்களால தான். நீங்க ஒன்னும் தீபக் சாரோட ஃபுல்லா டிராவல் பண்ணிட்டு வந்த ஒரு பர்சன்றதும் கிடையாது.
உங்களுக்கும் அவங்க கூட ஒரு சர்டன் லிமிட் பார்ட்ல தான் நீங்களும் அவரோட லைஃப்ல இருந்திருப்பீங்க. அதே மாதிரி நீங்க ஜாக்லின பத்தின லைஃப்லயும் நீங்க ஒரு சர்டன் பார்ட்ல தானே இருந்திருப்பீங்க. என்ன பண்ணாங்க ஜாக்லின் உங்களுக்கு எனக்கு நிஜமாவே தெரிஞ்சாகணும். உங்களோட நகை வந்து திருடிட்டு போயிட்டாங்களா? சொத்து பிரச்சனையா இருக்கும்னு நினைக்கிறேன். பக்கத்து பில்டிங் எதுனா வாழ்க்கா வரப்பு தகராறு இவங்களோட லேண்ட் அவங்க வச்சுக்கிறாங்களா என்னமோ ஏதோ இருக்காங்க. ஆமா, இவங்க போற டெப்த் பாத்தீங்கன்னா பார்டர் ரேஞ்சுக்கு பேசுறாங்க இவங்க. இந்தியா பாகிஸ்தான் பார்டர் ரேஞ்சுக்கு பேசுறாங்க அவங்க. அதுவும் வந்துட்டு ரொம்ப பர்சனல் லைஃப்ல. இப்ப வந்து சிவகுமார், ஆமா, நீங்க எல்லாருமே அவரும் ஏதோ பில்டிங் தகராறு தான் போல இருக்கு. என்ன ஜாக்லின் எல்லாத்துல இருந்து கடன் வாங்கிட்டு காசு கொடுக்காம உட்காந்துக்கிறாங்களா? அதையாவது சொல்லுங்களேங்க. அத கூட துப்பு இல்ல. நீ எல்லாம் வந்துட்ட பிக் பாஸ்க்கு சொல்லுங்க. ஏன்னா சொல்லுங்க. நீங்க எதுவுமே சொல்லாம அவங்க உட்காந்து நீங்க அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா சூப்பர் அவர் தான். நீங்க இதெல்லாம் சொன்னாதானே நீங்க நியாயம் எங்களால பேச முடியும். அவ கவலைப்பட மாட்டா அப்படின்றீங்களே. செத்தா கூட பரவாயில்ல. நீ சீரியஸா புரியலமா? என்னமோ ஆளை வச்சு அடியால வச்சு. இன்னும் சீரியஸா நீங்க சொல்லிடுங்க சிவகுமார். உங்களை ஆளை வச்சு காலி பண்றதுக்கு ஏதாவது ட்ரை பண்ணாங்களா? இல்ல நீங்க பேசுறதெல்லாம் பாக்கும்போது உள்ள ஏதோ உள்ள வந்ததுல இருந்து ஒரு நமன்னு அவங்களோட கேம் எனக்கு க்ளோஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு நீங்க பேசுறது வேற. உங்களை நீங்க பர்சனல் லைஃப் கூட இல்ல, இது வேற லெவல். நான் செத்தா கூட பரவாயில்லன்னு நினைக்கிறேன். அது எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமா? கண்டிப்பா. செத்தா கூட பரவாயில்லன்றது எக்ஸ்ட்ரீம். தட் இஸ் தி பீக். அந்த வார்த்தையை நீங்க ஒரு கண்டெஸ்டன்ட் ஒரு ரியாலிட்டி ஷோல வந்து சொல்றீங்க. ஒண்ணுமே இல்லைங்க இங்க. நீங்க எல்லாரும் அடுத்த வாரம் இதே நாள்ல அந்த வீட்டையே மூடி சாப்பாடு போட்டு போயிடுவாங்க. உங்க பேருங்க எல்லாரையுமே உங்களோட நேம் எல்லாருமே இன்னும் ஒரு 3 மாசத்துக்கு பேசினா பெருசு. உங்களை வெளியில வந்து கேள்வி கேட்பாங்க. இந்த கேள்வி எல்லாம் அதுக்கப்புறமா நீங்க ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கணும். இல்ல அதுக்கப்புறமா யூ ஆர் நோ ஒன். யாருக்குமே இருக்க போறது இல்ல. நீங்க ஜாக்லினுக்கு என்னங்க, நீங்க சித்தப்பாவா மாமாவா? ஒண்ணும் கிடையாது. இதே முத்துக்குமரன் இவருக்கு தூக்கி சுமந்துட்டா போறாரு. இதுக்கப்புறமா இல்ல, நான் சீரியஸாவே நீங்க நடிச்ச டேலண்ட்டுக்கு உங்களுக்கு பட வாய்ப்பெல்லாம் வரணும்னு நினைச்சேன். ஆனா எப்பயுமே ஸ்கூல்ல எல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, படிச்சா பத்தாது ஒழுக்கம் தேவை அப்படின்ட்டு. அந்த மாதிரி டேலண்ட் இருந்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது. வார்த்தையில கவனம் வேணும். என்ன வார்த்தை விடுறோம், யார அக்யூஸ் பண்றோம். இல்ல நீங்க எல்லாம் எப்படி தெரியுமா பண்றீங்க? இந்தியா பாகிஸ்தான் பார்டர்ல வந்து சண்டை நடக்கும்போது இவரு ரவீந்திரவரே எவ்வளவு மேலு. எனக்கு பிடிச்சத எனக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட் இவன் அப்படின்னு பேசிட்டு போயிடுறாரு நேத்து அவரு. ஏன்னா இவரு சொல்லிட்டாரு முத்துக்குமரன் தான். அது ஓகே. இவர் சொல்ற வார்த்தைகளை சொல்றேன். என்ன வந்து ஜாக்லினோட ஆளு வச்சு அடிச்சாங்க. இப்ப வனிதா சொன்னாங்கல்ல அது மாதிரி ஆளை வச்சு அடிச்சாங்க அப்படின்னா ரவீந்தர் சார் நான் சொல்றேன். சிவகுமார் சீரியஸா நீங்க வந்து இது ஒரு காஷ்மீர் மனநல பாதிச்சு போயிருக்கு அவருக்கு கொஞ்சம். ஒரு இல்ல நீங்க பாகிஸ்தான் இந்தியா பாகிஸ்தான் பார்டர்ல என்னமோ இவங்க ஒரு இவர் வந்து இந்தியா மாதிரியும் அவங்க பாகிஸ்தான் மாதிரியும் இவங்க ஆளுங்க எல்லாரையும் துரோகம்ன்றது கூட பரவாயில்ல போல இருக்கு. நீங்க சொன்ன வார்த்தைக்கலாம் செத்தா கூட பரவாயில்ல. நான் ஏன் திருப்பி ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கேன், அது அவ்வளவு அஃபெக்ட் ஆச்சு எனக்கு. நீங்க அந்த லைவ் வந்து இத எனக்கு தெரிஞ்சு இத போடுவாங்களான்னு கூட எனக்கு தெரியல. எபிசோட்ல அந்த லைவ் வந்து எங்கன்னா ரெக்கார்ட் பண்ணி யாரும் வச்சிருக்காங்களான்னு தெரியல. அந்த நைட்ல நாங்க உட்கார்ந்து பார்த்தப்போ நிறைய பேர் அதை வந்து உட்கார்ந்து பாத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. நாங்க பார்த்த மாதிரி எல்லாரும் பாத்துருந்தாங்க. அது என்னமோ ஒரு சீரியஸா ரொம்ப டிஸ்டர்பிங்கான வேர்ட்ஸ் இதெல்லாம். சில விஷயங்கள்ல சில வீடியோஸ் எல்லாம் போடும்போது வந்து வியூவர்ஸ் டிஸ்கிரிஷன் இந்த வீடியோவை பாக்காதீங்க, உங்களுக்கு வந்து பாதிக்கப்பட்டுரும் அப்படின்னு சொல்லி. 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க, இதயம் பலவீனமா இருக்கிறவங்க, பிரெக்னன்ட் லேடிஸ் இத பாக்காதீங்கன்ற மாதிரி அவர் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் கேட்க பாக்க. ஆமா, தர்ஷிகா மேட்டர் வந்து என்னதுன்னா, தர்ஷிகா உள்ள வந்து ரவீந்தரை கேக்குறாங்க இது என் பர்சனல் மேட்டர்ல நீங்க எப்படி வந்து பேசுவீங்கன்ட்டு. அதுக்கு வந்து இவர் என்ன சொல்றாருன்னா, அவருக்கு விஷாலுக்கு கெட்ட பேர் எல்லாமே வந்து தர்ஷிகாவாலதான் கிடைச்சது அப்படின்ட்டு. விச் இஸ் பார்ஷியலி ட்ரூ. அது இல்லன்னு நம்மளால சொல்ல முடியாது. இவங்க வந்து அவங்க விஷாலுக்கு இவங்க 50-50% இருந்தது அப்படின்னு இருந்தப்போ இவங்க இன்டர்வியூஸ் எல்லாம் கொடுக்கும்போது இவங்க மேல பெருசா தப்பு இல்லையே, விஷால் தானே மேல தப்பு இருந்ததுன்னு எங்களுக்கும் ஃபீல் ஆச்சுதான். ஏன்னா அவங்க வந்து அத சொன்னாங்க, அங்க உங்களுக்கு நிறைய காட்டப்படல, எனக்கு தான் தெரியும் அங்க என்ன. ஆனா இவங்க ரவீந்திர கேள்வி கேட்கறது ஒரு சந்தோஷம் தான். ஏதோ ஒரு விதத்துல அந்த பர்சனுக்கு வந்துட்டு ரோஸ்ட் கிடைக்கிறது தேவையே இல்லாம இது
எல்லாருக்கும் வக்காலத்து வாங்குறாருன்னு தெரியல. அந்த பேபி ஹவுஸ்ல இருக்கிற எல்லா கண்டஸ்டன்ட்டுக்கும் இவர் தான் வக்காலத்தா. ஆமா. நீ பேசின ஒரு விஷயம் தான் வெளியில அசிங்கமா போகுதுன்றாரு. நல்லதோ கெட்டதோ அவங்க ஃபேஸ் பண்ண போறாங்க. அது அவங்க 2 பேரோட அவங்க பர்சனல். நீங்க விஜய் சேதுபதி சாரே சொல்லிட்டாரு, நீங்க ஏன் நடுவுல ஊழல் நுழையிறீங்க? ஆனா ஆனா அது ஒரு பர்சனல் விஷயமே கிடையாது, அது ஊரழியன்னு அந்த ஒரு விஷயம். அது personal சொன்னதே முதல்ல விஜய் சேதுபதி சாரோட தப்பு. என்னன்னா நீங்க ரவீந்தர் சார் மட்டும் இல்ல, அந்த ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரையும் கேட்கணும். சுனிதால இருந்து, ரியால இருந்து, முதல்ல கேட்டிருக்கணும். அவங்க நினைச்சாங்க அடுத்து சரி பாக்கலாம் என்ன வராங்க என்ன பண்றாங்க கேட்பாங்க. அவங்க மொக்க மூஞ்சின்னு சொல்லும் போது சத்யா தான் இருந்தாரு. ஆமா, ராணுவம் இருந்தாங்க. சோ பாக்கலாம் என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி. இப்ப எலிமினேட் ஆனவங்களும் வந்துருவாங்க எப்படியும். சோ இதுதான் வந்து நடந்திருக்கு. அண்ட் கிடையாது. ஜாக்லின் வந்து ட்ரெண்ட் ஆயிருக்காங்க இது ட்விட்டர்ல. அந்த இது ஒரு பார்த்தோம், ரொம்ப ஹாப்பி ஆக்சுவலி. சிங்கப்பூர் அண்ட் லண்டன்ல எல்லாம் வந்து அவங்க ட்ரெண்ட் ஆயிருக்காங்க ட்விட்டர்லன்றது வந்து ஒரு பெரிய நல்ல விஷயம். ஏன்னா அட்லீஸ்ட் அவங்க ஒரு நல்ல விஷயத்துக்கு ட்ரெண்ட் ஆகுறாங்களே. எங்களை மாதிரி ஏதோ வீடியோ கிளிப்பிங்க எடுத்து போட்டு தலையும் இல்லாம காலும் இல்லாம எங்களை உட்காந்து கத்திட்டு இருக்க எல்லாருக்கும் பதிலா. சோ ஹேட்ஸ் ஆஃப் டு ஹர். இதான் இன்னைக்கு வீடியோ. இன்னைக்கு மத்தியானம் அடுத்த வீடியோ வரும். சோ பாய்.